கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை ஆரம்பாக்கம் பகுதியில 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்துல குற்றவாளியை போலீசார் தேடி வந்த நிலையில நேற்று சூலூர்பேட்டை அருகே, அதாவது ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்தார்கள். நேற்று கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளியை போலீசார் நேற்று இரவு முதல் விடிய கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்போது காவல்துறை வாகனத்தில் அவரை அழைத்து செல்கிறார்கள். குறிப்பாக காவல்துறையினர் அவரது முகத்தை மூடியபடி பத்திரமாக தற்போது அழைத்து செல்கிறார்கள். காவல்துறை வாகனத்தில் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்கிறார்கள். அதற்கு முன்பாக அந்த குற்றவாளியை பார்க்கவும் அவரை தாக்குவதற்காக ஆக்ரோஷத்தோடு அந்த காவல் நிலையம் முன்பாக பொதுமக்கள் கூடியிருந்தார்கள். அவரை காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் அங்கிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்புறப்படுத்தினார்கள். அதன் பின்பாக தற்போது காவல்துறை வாகனத்தில் பாதுகாப்போடு அவரை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்கிறார்கள். அவர் மருத்துவ பரிசோதனைக்கு பின்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரது முகத்தை முழுவதுமாக மூடியபடியும் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அந்த நபரை காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றியபடி தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.